ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த பிரிட்ஜில் வண்டி போறதை பார்க்கறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற பிரிட்ஜ் வேற எந்த பிரிட்ஜும் இல்ல, நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பின்னாடி இருக்கிற எலிஃபென்ட் கேட் பிரிட்ஜ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜில் வாகன போக்குவரத்தை முற்றிலும் தடை செஞ்சாங்க. ஏன்னா இந்த பிரிட்ஜ் ஆனது ரொம்பவே வீக்கா இருக்கு. இதுல 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ் பாஸ் ஆகிறது அந்த அளவுக்கு சேஃபா இருக்காது அப்படின்றத காரணம் காட்டி இந்த பிரிட்ஜில் 2019ஆம் ஆண்டு மாதிரி வாகன போக்குவரத்துக்கு தடை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜை மொத்தமா இடிச்சிட்டு மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ட் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆனது கம்ப்ளீட் ஆன நிலையில மார்ச் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த பிரிட்ஜை ரீஓபன் பண்ணாங்க. இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கிற இந்த பிரிட்ஜுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி இருக்கு. பிரிட்டிஷர்ஸ் மெட்ராஸ் ஆட்சி செஞ்சு வந்த காலத்துல ஹைதர் அலி சென்னையை தாக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக சென்ட் ஜார்ஜ் கோட்டையை சுத்தி, அதாவது பிளாக் டவுன் பகுதியில் அடிஷனலா ஒரு வால் ஒன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இந்த வால்ல இருந்த ஒன் ஆஃப் தி கேட் தான் எலிஃபென்ட் கேட். இந்த கேட்டை 1772ஆம் ஆண்டு, அதாவது இங்க இருந்து 252 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க. வால்டாக்ஸ் ரோட்ல இருந்த சால்ட் காட்டர்ஸ் பில்டிங்க்கு இந்த கேட் வழியா தான் உப்ப கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1850ஆம் ஆண்டு மாதிரி இந்த கேட் மேல பிரிட்ஜ் ஒன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இந்த கேட்டுக்கு மேலேயே பிரிட்ஜ் ஆனது கன்ஸ்ட்ரக்ட் செய்யப்பட்டதுனால தான் இந்த பிரிட்ஜை நம்ம எலிஃபென்ட் கேட் பிரிட்ஜ் அப்படின்னு அழைக்கிறோம். எதனால இந்த கேட்டை எலிஃபென்ட் கேட் அப்படின்னு அழைச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்படி கேட்டா பயன்பட்டு இருந்த ஒரு இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிட்ஜா மாறிச்சு. அதுக்கப்புறம் 1933ல இதை ஒரு ப்ராப்பரான ரயில் ஒரு பிரிட்ஜா மாத்திட்டாங்க. அங்க இருந்து ஒரு 75 ஆண்டுகள் கடந்த நிலையில இந்த பிரிட்ஜோடைய ஸ்ட்ரக்சர் ஆனது கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக ஆரம்பிச்சது. சோ இந்த பிரிட்ஜை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான கோரிக்கை எழுந்து வந்தது. இதன் காரணமாக 2008-9 பட்ஜெட்டோடைய பிங்க் புக்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்ஜை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக ஒரு 43 கோடி ரூபாய் நிதி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பிங்க் புக்ல குறிப்பிட்டிருந்தாங்க. அங்க இருந்து ஒரு 8 வருடம் கழிச்சு, அதாவது 2016-17 காலகட்டத்தில் இந்த பழைய பிரிட்ஜை இடிச்சிட்டு புதுசா பிரிட்ஜ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரிட்ஜ் ஆனது நாளாக ரொம்பவே வீக் ஆயிட்டு வந்ததுனால 2017ஆம் ஆண்டு மாதிரி இந்த பிரிட்ஜில் 4 வீலர் டிரான்ஸ்போர்ட்டேஷனை டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு மாதிரி 2 வீலர் மூவ்மெண்ட்டையும் டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜில் டிராபிக் மூவ்மெண்ட் ஆனது சுத்தமா இல்ல. ஒரு அபேண்டன்ட் ஆன ஸ்டேட்ல தான் இந்த பிரிட்ஜ் ஆனது அதுக்கப்புறம் இருந்து வந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன, பிரிட்ஜை இடிச்சிட வேண்டியது தானே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது 2 சேலஞ்சஸ் முன்னாடி வந்து நின்னுது. அதுல முதல் சேலஞ்சா எது இருந்தது அப்படின்னா இந்த பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டு இருந்த ஹை இன்டென்சிட்டி பவர் லைன்ஸ் தான். இங்க இருக்கிற பவர் லைன்ஸை ஷிஃப்ட் பண்ணா மட்டும்தான் இந்த பிரிட்ஜை இடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பவர் லைன்ஸை மாத்தினாங்க. அப்படி மாத்தின பவர் லைன்ஸ் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சென்னை மாதிரியான நகரங்கள்ல ஒரு பிரிட்ஜை புதுசா கட்டுறாங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கலாம். ஆனா இந்த பிரிட்ஜை பொறுத்த வரையில பிரிட்ஜை இடிக்கிறதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி இந்த பிரிட்ஜை இடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது இன்னொரு பிரச்சனையானது கண்ணுக்கு தெரிஞ்சது. இந்த பிரிட்ஜோடைய லொகேஷன் ஆனது அப்படியே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிறதுனால இந்த பிரிட்ஜை இடிக்கிறது அப்படின்றது அவ்வளவு ஈஸியான விஷயமா இருக்க போறது கிடையாது. ஏன்னா இந்தியாலேயே ஒன் ஆஃப் தி பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அப்படின்னா அது நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லலாம். இப்படி பிஸியா இருக்கிற இந்த ட்ரெயின் ரூட்ல வண்டிகளை நிறுத்தி தான் இந்த பிரிட்ஜை இடிக்கணும் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா மாறிடும். எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நான் மீன் பண்றது மிகப்பெரிய அளவில் லாஸை ஏற்படுத்திடும். ஆனா இந்த ஒரு பிரச்சனைக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் கொரோனா வைரஸ் வந்து இதற்கான விடையை கொடுத்துருச்சு. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் லாக்டவுன் போட்டாங்க. அப்படி லாக்டவுன் போட்டதை நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்த சதர்ன் ரயில்வேஸ் இந்த பிரிட்ஜை இடிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளேயே இந்த பிரிட்ஜை அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மாதிரி இந்த பிரிட்ஜோடைய கட்டுமான பணிகளானது தொடங்கிச்சு. இப்படி தொடங்கப்பட்ட பணிகள் படிப்படியாக நகர்ந்து 2024ஆம் ஆண்டோடைய தொடக்கத்தில் இந்த பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பிரிட்ஜில் நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது உங்களால் 2 செக்ஷன்ஸ் பார்க்க முடியும். அதாவது 2 பக்கங்களில் ரோடு இருக்கு. ஆனால் வாகனங்கள் எல்லாமே ஒரு சைடில் தான் போயிட்டு இருக்கு. அப்படின்னா இன்னொரு பக்கம் ஓப்பன் செய்யப்படலையா அப்படின்னு கேட்டால் ஆமா. இந்த பிரிட்ஜோடைய ஒரு பகுதியை மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஆமா மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பகுதியில் கட்டுமான பணிகளானது நடந்துட்டு இருக்கு. அடுத்த ஒரு சில மாதங்களில் அந்த பகுதியையும் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்புவோம். இந்த பிரிட்ஜ் ஆனது ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பப்ளிக் ஓப்பன் செய்யப்பட்டிருக்கிற நிலையில இது ராஜா முத்தையா ரோடுக்கும் வால்டாக்ஸ் ரோடுக்கும் இடையிலான ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராஃபிக்கை ஃபெசிலிட்டேட் பண்றதோட மட்டும் இல்லாம இது நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுடைய எக்ஸ்பான்ஷனுக்கும் ஒரு தொடக்க புள்ளியா இருக்க போகுது. நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுடைய எக்ஸ்பான்ஷன் பத்தியும் 4th டெர்மினல் பத்தியும் இன்னொரு வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். மீன்வைல் ஒரு 250 வருடம் பழமையான ஒரு ஸ்ட்ரக்சர் மேல நடந்து போனது நிச்சயமா எனக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. இதே மாதிரி நம்ம சேனல்ல இருந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.